ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல ஹாட் அண்ட் கோல்டான பேரி கேம் விளையாட போறோம். பாருங்க, ஒரு பேரி மண்டையில நெருப்பறியுது, இன்னொரு பேரி மண்டையில பனிக்கட்டியா இருக்குங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் செமையா இருக்கும். ஓகே, நம்ம அப்படி தப்பிச்சு போக ஆரம்பிப்போங்க. அவங்க பக்கத்துலயே பார்ப்போம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ரொம்பவே டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்கப்பா, ஹாட் அண்ட் கோல்டுன்னு. ஏற்கனவே ரொம்ப ஹாட்டா தான் இருக்குங்க. வெயில் தாங்க முடியலங்க, பயங்கர ஹீட்டு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி வெயில் அடிக்குன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கவே முடியலங்க, பயங்கர ஹீட்டு. அவங்க பாருங்க, அவன் மேலேயே தீய குளித்திக்க தலையிறான். நம்மளுக்கு இங்க வெயிலே அப்படிதான் இருக்குது. ஓகே, போவோம் போவோம். அவங்க ரெண்டும் ரெட்டப்பிரியங்க போல. அதான் ஒருத்தன் ஹாட்டா இருக்கான், ஒருத்தன் கோல்டா இருக்கான். ஓகே, இப்ப எங்க போறது மேலையா? ஓகே, மேல போவோம். அதான் தீம் டிஃப்ரெண்டா வச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த பக்கம் ஒன்றும் தெரியல, இன்னும் போக போக எப்படி இருக்குதோ தெரியலையாப்பா. ஓகே, போகலாம் போகலாம். காய்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற டேஸ்லாம் டிங் டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா காய்ஸ்? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஓகேவா? ஏ, இந்த பாருங்க, அந்த பக்கம் போறான். நம்ம வந்து கேப்ல போய் கரெக்டா அந்த பட்டன் அமுக்கிட்டு ஓடணும். ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டங்க. இத ரெண்டு பேர் வேற இருக்கிறாங்க. அங்க பாருங்க, அவங்க வேற வந்து கரெக்டா சுரிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். கரெக்டா அந்த பக்கம் போன உடனே கொடுக்கணும். ஐயோ, பாத்துட்டான் போச்சுடா. அமைக்கிட்டேன்ப்பா. ஐயோ, பிடிச்சிட்டாங்க பாருங்க, போச்சு. ஐயோ, பிடிச்சிட்டானே. அவன் பாருங்க, அவன் மூஞ்ச பாத்தீங்களா? ரத்த கலரியா இருந்தானா. இந்த கோல்டு பேரி வந்து அப்படி ப்ளூ கலர்ல இருந்தானா. அப்ப பாருங்க, ரத்த கலரியா இருப்பான். வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. ஒருவேளை வெத்தலை போட்டிருப்பான் போல. நெருப்பு தானே இருக்கணும், நான் ரத்தமா இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, வெந்துட்டு போலாம் வாய் சூட்டுக்கு. ஐயோ, ஜம்ப் பண்ணி தானடா போனேன், பிடிச்சு போட்டீங்களாடா. ஓகே, இந்த டைம் கரெக்டா போறேங்க. அந்த பேரியா நம்மளான்னு காத்திருந்து பார்ப்போம். ஓடு ஓடு ஓடு, மாட்டிக்கிடாத, தப்பிச்சு ஓடுறா. கைப்புல நின்னுக்கிடாத, தப்பிச்சு ஓடிடு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உன்னை பிடிச்சிருவான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அண்ணன் தம்பியும் சேர்ந்து. ஓகே, வந்துட்டோம் மேல. அவங்க பாருங்க, ரெண்டு பேரும் டென்ஷன்ல கீழே குதிக்கிறாங்க. அவங்க நல்லது தெரியுது. நம்ம அப்படி தப்பிச்சு போற வேலையை பார்க்கலாமா? ஓஹோ, கீழே அந்த போறோம் பாருங்க, நெருப்பு பேரிங்க பாருங்க. பின்னாடி சொரிதான், முன்னாடி சொரிதான், தலை சொரிதான். என்னடா பண்றீங்க கொடுமைக்கு? விடுறோம் நீங்களாம். இப்ப கீழே வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, இங்க வந்தாச்சா? என்ன பாத்ரூமா காணும்? பாத்ரூம் இருக்குங்களாங்க? ஓ, இந்த இருக்குதா? நானும் பாத்ரூமா காணும்னு நினைச்சிட்டேன். இப்போ கரெக்டா அந்த பாத்ரூம். ஓஹோ, ஏற்கனவே குழி வெட்டி தாங்க வச்சிருக்காங்க. குழி வெட்டணும்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எவனோ பள்ளத்தை பெருசா நோண்டி தான் வச்சிருக்கான். நம்ம கரெக்டா இப்ப ஜம்ப போட்டு போனோம். நெருப்பு குழம்பா ஊத்தி விட்டுருக்கான் அந்த நெருப்பு பேரி. நம்ம போற வழியில எங்கேயும் குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஊத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நெருப்பு இருக்குது. இங்க நெருப்பு கடந்து போலாம். அங்க ஏதாவது ஸ்னோ வருதான்னு பாப்போங்க. ரொம்ப ஹாட்டா இருக்குது இடமே. தப்பிச்சு ஓடுற கைப்புல நிக்க கூடாது. ஓடுற கைப்புல வந்துட்டோங்க. எனக்கு கொஞ்ச தூரம் தான் வந்தாச்சு. பாருங்க, பழக இந்த இடத்துல உடையிற மாதிரி வைக்கிறாங்க. மத்த பேரியா இருந்தா உடையிற மாதிரி வச்சிருப்பானுங்க. உடையிற மாதிரி வைக்கல. அது வரைக்கும் நல்லா இருங்கடா பசங்களா நீங்களாம். இதுக்கப்புறம் போறது. ஓ, இந்த பக்கமா? ஓகே, போயிட்டே இருப்போங்க. திரும்பி பார்க்க கூடாது. பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இதாகி நின்றுவோம். வேப்புல நின்று போவோம். அப்புறம் அங்க இருந்து புத்தங்களை வெடி கொண்டு உருண்டு வருது பாருங்க. மாட்டினோம், சோலையை முடிச்சிருவாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த வீடியோவை லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எங்க போறது? ஓ, மேல இருக்கிறான் நான் பேரி. இங்க பாத்தீங்களா, அங்க குளிர் பேரி நிக்கிறான். ஐயோ, ஹாட் பேரி நிக்கிறானா. ஐயோ, இருந்து எப்படி தப்பிச்சு போக போறோமோ தெரியலையப்பா. போய் இப்போ கரெக்டா அந்த வீலை சுத்தி விட்டுட்டோம்னா அங்க டோர் ஓப்பன் ஆயிடுவான். ஐயோ, கரெக்டா அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமுங்க. போச்சுடா, இந்த டைம் மாட்டாம போனப்பா. ரொம்ப ஸ்பீடா இருக்கிறானுங்க ரெண்டு பேரும். தீய கொளுத்து விட்டதுனால அவன் ரொம்ப வேகமாக ஓடுறான். பின்னாடி தீய கொளுத்து விட்டதுனால இவனுக்கு குளிர் அடிக்கிறது போல. இவன் அதுக்கு மேல ஸ்பீடா ஓடி வராங்க. பாருங்க, தொப்பையை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஓடுறாங்க. அதான் இவங்களுக்கு எல்லாம் போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. நம்ம என்ன ஒன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குங்க. நம்ம எத்தனையோ பரிசுலாம் எழுதுறோம், பாஸ் தான் ஆக மாட்டேங்கும். போயிட்டே இருப்பாங்க. சொந்த கதை இருக்குங்க கேம்ல. ஐயோ, போடா கைப்புல. ஐயோ, நல்ல கீழே விழுந்திருப்போம். தப்பிச்சு போங்கடா கைப்பிள்ளைகளா. ஓடுறா. வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான். ஓடுறா வந்துட்டோங்க. பாடா, தப்பிச்சிட்டோங்க ஒரு வழியா. அந்த ரெண்டு குண்டு பேரிக்கிட்ட இருந்தோம். இப்ப அப்படி பட்டனை ஒரு அமுக்கிட்டேன். அப்படி மேல போக ஆரம்பிப்போம். மேல என்ன இருக்குதுன்னு தெரியலையப்பா. போரிடமும் போர்க்களம், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதான்.
அதனால கவனமா தாங்க போக வேண்டியதா இருக்குது. எங்க காலை வச்சாலும் கண்ணி வெடிய கொளுத்தி போட்டு வச்சிருக்காங்க. இவனுங்க எல்லாம் விளங்காதவங்களா இருக்கிறானுங்க. இப்ப கரெக்டா பட்டனை ஒரு அமுக்கி விட்டு அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிப்பாங்க. பட்டனை அமுக்கியாச்சு. ஓடுறா ஓடுறா கேட்கல. இப்ப பாருங்க நம்ம ஓட்டத்தை நீங்க பார்த்தது இல்ல, இன்னைக்கு பாப்பீங்க பாருங்க. இந்த தம்பாரு ஓட்டம் ஓடுறா ஜம்பே 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 ஜம்ப் பண்ணிட்டோம், ஜம்ப் பண்ணி இங்க பாருங்க. இது நம்ம இதுலயே நம்ம ஹைட்டு பாதி குறைஞ்சிரும் போல. எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணி வர வேண்டியதா இருக்குல்ல. அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க நீங்க எங்களை? எங்கப்பா நம்ம வாய்க்குல இருந்து பச்சை கலர்ல கேஸ் எல்லாம் வெளியே போகுது. அந்த கேஸோட எஃபெக்ட் தான் நம்மள முன்ன பார்த்து தள்ளி இருக்கும் போல. அவ்வளவு வேகமா ஓடி வந்தோம். இப்ப எங்க போறது? ஐயோ, இதுகிட்ட போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு உயிரை வாங்கி தொலையுமப்பா. நான் பண்ண மாட்டேன். பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் காசு இல்லப்பா. ஃபைன் த லேடாலாம். இப்போ லேடரை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோமா. இப்போ எடுத்துட்டு வந்துட்டு போவோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் தான் திங்கட்டாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால மறக்காம பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்பதான் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். எனக்கு வீடியோ போடும்போதெல்லாம் ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மேலே ஏறடா கைப்பில் இப்போ டேரக்டா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி மேலே போக ஆரம்பிப்போம். கரெக்டா இப்போ ஜம்ப் போடணும். ஜம்ப். ஐயோ, தலையிலே இடிச்சிட்டுங்க. இந்த டைம் கரெக்டா ஜம்ப் அப். ஐயோ, கொஞ்சம் நவட்டி வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கிறோம் போல. ஐயோ, ஏறிட்டோங்க. ஐயோ, பரவாயில்ல. நம்ம பவர் டக்குன்னு ஜம்ப் போட்டு மேல வந்துட்டோமப்பா. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, காத்து எவ்வளவு ஃப்ரீ ஃபேன் பாத்தீங்களா? பயங்கர ஸ்பீடா ஊத்துது. நம்மளோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் அந்த காத்தோட பவர் பயங்கர பவர் தான். நம்ம கொஞ்சம்னா கீழே விழுந்துருவோம். அந்த அளவுக்கு பவரா இருக்கு இந்த காத்து. மேல ஏறிட்டோம். இங்க என்ன ஆபத்து வச்சிருக்கானு தெரியல. எங்கப்பா இந்த வச்சிருக்கானோ பாத்தீங்களா ஆபத்து? சொல்லி வாயும் இல்ல. எங்க கால் வைக்கிற நம்மளாம் கண்ணிவடியா வச்சிருக்காங்க. விளங்காத நீங்க. மேல ஏறிடா மேல ஏறியாச்சுங்க. இப்ப இங்க இருந்து அங்க போவோம். அங்க இருந்து அப்படி குடுக்கணும் நேரா ஓடி போய் இது மேல இந்த குழாய் மேல ஜம்ப போடணும். ஐயோ, ஜம்ப் பண்ண முடியாமா? ஜம்ப் பண்ணியாச்சுங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து அந்த பக்கம் போனோம். ஐயோ, வந்துட்டேன். கொஞ்சம் தான் வந்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. கரெக்டா ஜம்ப போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓஹோ, இதுக்கப்புறம் எங்க போனோமா? இதுக்கப்புறம் எங்க போயிடலாம். எல்லா வாழ்வையும் அடைக்கணுமாமா. எல்லா வாழ்வையும் அடைச்சிட்டு அப்படி பந்தாவா போவாங்க. போடா பிள்ளை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. இவ்வளவு தூரம் வந்துட்டாடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உயிரை காப்பாத்திக்க இதை கூட செய்யலன்னு அப்படிங்க. அமுக்கியாச்சு. மேல ஏதோ ஓடுதுங்க. பெரிய உருவமா ஓடுதப்பா. என்னதுன்னு தெரியலையே. அடடா, தப்பிச்சு போடா கைப்பிள்ள. மாட்டிக்கிட்டோம். போச்சு. ஐயோ, ஓடுறா நிற்காத. ஏதோ பெருசா ஓடுனதுங்க. என்னதுன்னு தெரியல. இப்ப நம்ம படி மேல ஏறி வேற ஒரே ஒரு வால் மட்டும் இருக்கும். அதை மட்டும் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். அப்புறம் தப்பிச்சு போறதுக்கு வழி கிடைச்சிடும். அதை பாத்தீங்களா, எல்லா வால்வும் ஆஃப் ஆயிட்டு ஒரே ஒரு வால் மட்டும் ஆஃப் ஆகாம இருக்கு. அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம தப்பிச்சு பேரெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஒரு வழியா தப்பிச்சு போறாங்க. வர்றேன்டி பேரி, உனக்கு ஆப்படிக்கிறது ஹார்ட் ஹோல்டாவா இருக்கீங்க. ஹார்ட்டா இருக்கிற உன்னையும் ஹோலா இருக்கிற உன்னையும் ஒன்னா சேர்த்து உங்க சூட்டை தணிச்சிருது. நீங்க எல்லாம் இன்னைக்கு புஷ்பமாக போறீங்க. ஹாஹா பாருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி வரேன் பாருங்க. உங்களை அழிக்கிறதுக்குனே ஓடி வந்துகிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ, கீழே விழுந்துட்டேனாப்பா. ஐயோ, அவங்கள அழிக்க போறேன்னு சொல்றோம். போகும்போதே தடங்களா இருக்கப்பா. கீழே விழுந்துட்டோமே. இந்த டைம் அது கரெக்டா போடா வந்துட்டாங்க. ரெடியா தப்பிச்சு. அவனை இப்ப நம்ம கொல்ல போறோமா? அவன் நம்மள கொல்ல போறானான்னு தெரியலையப்பா. எத்தனை தடவை ஐயோ செத்துலான்ட்டு இருக்கோமே. உங்க பெரிய ஃபேனு கரெக்டா இல்ல ஜாபா பாருங்க. ஓ, சின்ன கேப்பா வச்சிருக்கானுங்க. என்னன்னு தெரியலையே. பேரி ஒரு வேளை திருந்திட்டான் போல. நம்மள கொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல. ஓகே, நல்லவனா இருந்தா சரிதான். அவன் பொழைச்சு போன்ட்டுருந்தேன். மேல ஏறு. வந்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா? மேல வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, பெரிய ஃபேனு. இந்த ஃபேனோட பவர்ல அப்படியே மேல ஜம்ப் பண்ணி இந்த ஹோல்குள்ள ஜம்ப் பண்ணணும். வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க ஆபத்து வச்சிருக்கேன். எங்களவங்க தெரியலையப்பா. ஓ, எங்க வந்திருக்கோம் தெரியுதுங்களா? சமையல் கட்டுக்கு வந்திருக்கோம். சமையல் கட்டுல என்ன வச்சிருக்கான்னு தெரியல. இந்த பேரி தோசை கல் எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே கொடூரமா இருக்கிறான். தோசைக்கல்லா பொரியலுக்கு இதான் தெரியலங்க. ஏதோ ஒண்ணு கையில வச்சுட்டு நம்மள அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். நம்ம போய் கண் எடுத்தா மட்டும்தான் நம்மளால அவனை அடிக்க முடியும். ஏன்னா அவன் இருக்கிற சைஸுக்கும் நம்ம இருக்கிற சைஸுக்கும் அவன் கால் சைஸ் கூட நம்ம இருக்க மாட்டோம். ஓடுறா கைப்பில சுடுறான். அவன் சுட்டு தள்ளு. விழாத பேரிய போகணும். பேரி உன்னை விட மாட்டேன்டா. அப்ப பாரு உன்னை எப்படி கொள்றோம்னு. கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்க வேண்டியதா இருக்குங்க. இல்லைன்னா நம்மள அடியே பட மாட்டுக்கு. இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு திரும்பி அடிச்சாலும் அடிபட மாட்டுக்கு. நம்ம எப்பமா முகத்துக்கு நேரம் அடிச்சா மட்டும் தான் படுதப்பா.
கரெக்டா அவன் பாத்தீங்களா, கரெக்டா முகத்துல அடிச்சோம்னா அவன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கரெக்டா அவன் முகத்தை எய்ம் பண்ணியே தாங்க அடிக்கணும். சுத்தி சுத்தி வருவோம்ல, சுத்தி சுத்தி வந்தீக டே போல சுத்தி வந்தீக, சுத்தி வாடா வேற இன்னைக்கு பாரு ஒண்ணு எப்படி சோலையை முடிக்கிறோம்னு. என்னடா அது, தொப்பி வச்சிருக்கான், அவன் மண்டைக்கும் கீழே வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு பக்கம் தான் இருக்கு, பாதி தொப்பிய காணுமப்பா. ஓஹோ, அவன் லைஃப் முடிய போதுங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, அவன் நம்மள அடிச்சு கொண்டு போடுவான் போலே. எப்படிங்க நம்ம பவர் அவனை கொண்டாச்சு. இப்ப நேரா போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கீழே போனா ஏதாவது ஒண்ணு இருக்கும், கீழே ஏதாவது சறுக்கிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க. கீழே சறுக்கிட்டு போய் அந்த பேக்கை கொண்டுட்டு அப்படி நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓஹோ, சறுக்கிட்டு போக வேண்டாங்க, ஏதோ பட்டன் வச்சுக்கோங்க. செலக்ட் கரெக்ட் பட்டனா. ஓகே, நம்ம நடு பட்டனை செலக்ட் பண்ணலாம். கரெக்டா செலக்ட் பண்ணாங்க, இல்லைன்னா வெடிச்சு செதறி இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வெடிச்சு செதறி இருக்கோம். எப்பவுமே நடுவில் இருக்கிற பட்டன் மட்டும் தான் கரெக்டான பட்டன், மற்ற எல்லாமே ஃபேக் பட்டன். அதுல வெடிகுண்டு செட் பண்ணிருப்பாங்க. இந்த பேரி நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெடிச்சு செதறிடுவோம். காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு பட்டன் அமுக்க வேண்டியது இருக்கு. என்ன பட்டன் அப்படின்னா, வேற ஒரு பட்டன் கிடையாது, சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸும் டிங்குடாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க இதை பண்ணா மட்டும்தான் நம்ம வீடியோஸ் தான் எங்க டிங்குடாங்கன்னு பார்க்க முடியும். ஓட்டா ஓட்டா, தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. யூஸ் த மெட்டல். ஓஹோ, அவனை அதை கடந்து போனா அவனை கொன்னாதான் கடந்து போக முடியும் போல. இந்த கண்ணை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே சட்டுன்னு அவனை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போகணுமா. சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போட கைப்பில்ல, இவனை கொள்றதான் பிள்ளாத மாட்டுறாங்க. ஐயோ, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா, ஒருத்தனை சமாளிக்க முடியாது, 2 பேரோட பவர் இருக்கு அவன்கிட்ட. நெருப்பு பேரி, ஐயோ கூலிங் பேரி, 2 பேரையோட பவர் அவன்கிட்ட இருக்கு. இதே கூலிங் பேரி நெருப்பு பேரி உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்களை என்ன பண்றான்னு பாரு. ஒரு கையை உடச்சிட்டாங்க, ஒரு கை தான் இருக்கு. ஐயோ, என்னடா அது, அவனை கொல்லவே முடியலங்க, அவன் மேல அடியே படமாட்டுக்கப்பா. ஐயோ, நம்ம லைஃப் கொஞ்சம் தானே இருக்குது, அவனை கொண்டுருவான் போலயே. என்னடா இது, அவனுக்கு அடியே பட மாட்டேக்குதுங்க. ஐயோ, நம்மளை கொண்டு போட்டான் அந்த பேரி. சரி, இந்த டைம் கரெக்டா போய் அவனை கொள்றோம். இந்த டைம் விட்டுறக்கூடாது, அவனை விட்டு கொடுக்கறதா இல்லடா பேரி. உனக்கு கண்டிப்பா கொன்னே தருவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இவனை கொன்னுட்டு தானே நான் வீட்டுக்கு போவேன், கொல்லாம போக மாட்டேன்டா. சொல்றா என்னங்க இது, இங்க சுட்டா அங்க போகுது, அங்க சுட்டா எங்க போகுது. ஐயோ, நம்மளுக்கு என்னடா சோதனை இது. ஐயோ காய்ஸ், என்ன பாருங்க காய்ஸ், நம்ம எப்படி செத்து வந்துட்டு இருக்கேன்னு. என்ன யாருக்காக, உங்களுக்காக தான் காய்ஸ். ஐயோ, அவனை கொல்லவே முடியலையப்பா. ரொம்பவே வெறி பிடிச்சு போயில அலையிறாங்க. கடவுளை இவ்வளவு வெறி பிடிச்சு போய் இருக்கிறாங்களப்பா. ஐயோ, உங்க பாருங்க, நெருப்பு தான் நம்ம சுட்டு கொண்டுட்டு இருக்கான். நம்ம லைஃபும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அவன் கை கூட ஒரு கை கூட உடையலையப்பா. அப்படியாவது ஒரு கையை உடைச்சோம், இப்போ ஒரு கை கூட உடைக்கலையே நம்ம இன்னும். இப்ப நேரா ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஐடியா கொண்டுட்டான். ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள இந்த டைம் கரெக்டா கொள்றோங்க. இல்லைன்னா போடா பேரின்னு வீட்டை பார்த்து பேர வேண்டியதான். கரெக்டா போவோங்க. இந்த டைமும் முடியலன்னா நம்ம வீட்டை பார்த்து பேர வேண்டியதாங்க, வேற வழி இல்லைங்க. எவ்வளவு நேரங்க அவனை கொல்றது. ஒரு அளவு தானே பாஸ், அளவு இல்லாம இப்போ டென்ஷன் ஆத்துனீங்கன்னா டென்ஷன் ஆயிரும் பாஸ். ஓகே, கரெக்டா போடா கரெக்டா போய் அவனை கொல்லு. ஐயோ, நெருப்பு அனுப்புறான். ஐயோ, ஓடு பக்கத்துல போவாத. இங்க வந்துட்டு அது வேற சுட மாட்டுக்குங்க. அவன் மேல குண்டு பட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. ஐயோ, இவன் கைய வச்சு அடிச்சு நம்ம லைஃப்ல பாதியை குறைச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் தான் இருக்கு. இதுல வேற நெருப்பு வேற விடுறான். அந்த நெருப்பு பயங்கர இதா எஃபெக்டா இருக்கு. நம்ம லைட்டா பட்டதுமே நம்ம ரிகர்சல் ஆயிருந்தோம். இங்க பாருங்க, ஒரு கையை உடச்சிட்டோமா, ஒரு கை தான். சுடுறான்னு கொஞ்சம் தாங்க ரெட்டுக்கு வந்துட்டான். ஐயோ, கொள்ளு உன்னை விட்டுறக்கூடாது. விட்டோம், அவன் நம்மள விட மாட்டான் வீட்டுக்கு. ஐயோ, முடியலையப்பா, ஏன்டா அப்படி என்ன சோதிக்கிறீங்க. கொல்றா. ஐயோ, நம்மளை கொண்டுட்டானா, போச்சுடா. ஓகே கைஸ், நம்மளும் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் போராடி பார்த்தோம், முக்கி பார்த்தோம், முணங்கி பார்த்தோம், திக்கி பார்த்தோம், திணறி பார்த்தோம். ஆனா அந்த பேரியை நம்மளால கொல்லவே முடியல. அதனால நம்மளும் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு பேரி வீடியோ பார்த்து அவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதை மாதிரி வேற வீடியோல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாய், see you guys. இந்த மாதிரி வேற வீடியோல இருந்து உங்களை நான் பாக்குறேன். Bye guys, bye.